சார் எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து நாளைக்கு ஸ்டேஷன் வரணும்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வாட்ஸ்அப்ல நோட்டீஸ் அனுப்புறது வந்து சட்டப்படி செல்லுமா? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ரீசெண்டா 2025ல பாஸ் பண்ண ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல என்ன கிளாரிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து வாட்ஸ்அப்லயோ இல்ல அதர் எலக்ட்ரானிக் மோட்ஸ்லயோ அனுப்புற நோட்டீஸை வந்து சட்டப்படி ஏத்துக்க முடியாது. அதாவது சட்டப்படி கன்சிடர் பண்ண முடியாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன கிளாரிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு அக்யூஸ்டையோ இல்ல சஸ்பெக்டையோ செக்ஷன் 35 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் கீழ நோட்டீஸ் அனுப்பி அப்பியர் ஆக சொல்றாருங்கிற பட்சத்துல சாப்டர் 6 ஆஃப் சிஆர்பிசி ஆர் பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் கீழ ரெகக்னைஸ்டு மோட் ஆஃப் சர்வீசஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த மோட் ஆஃப் சர்வீஸ் படி தான் நோட்டீஸ் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் பிஎன்எஸ்எஸ் வந்து ஒரு ட்ரையல் இல்லைன்னா என்கொயரி அதாவது விசாரணையை வந்து எலக்ட்ரானிக் மீன்ஸ்ல நடத்திக்கலான்னு அனுமதிச்சாலும் செக்ஷன் 35 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் கீழே இந்த போலீஸ் ஆஃபீஸர் அனுப்புற நோட்டீஸை வந்து இ நோட்டீஸா வாட்ஸ்அப்லயோ இல்ல அதர் எலக்ட்ரானிக் மீன்ஸ்லயோ அனுப்புறத வந்து ஆக்ட் பர்மிட்டே பண்ணலன்னு ரொம்ப அழகா கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. சார் அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தைரியமா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. இந்த வீடியோவோட எண்ட்ல அந்த ஜட்மெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன், மறக்காம கோ த்ரூ பண்ணி பாருங்க.